இன்றைய செய்திகள். இன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கும் ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தியை பார்க்க இருக்கிறோம். முதல்வர் விஜய் பிறந்தநாள். வண்டலூர் பூங்காவில் 2 நாட்களுக்கு இலவச என்ட்ரி. 70 லட்சம் ரூபாய் கட்டணத்தை தாவக ஏற்கும். ஜூன் 21, 22 இலவச அனுமதி. வண்டலூர் பூங்கா செல்லும் மக்களே, இதோ சூப்பர் செய்தி. முதல்வர் விஜய் பிறந்தநாள் ஸ்பெஷல். வண்டலூர் பூங்காவில் கட்டணமில்லா அனுமதி. வண்டலூர், சேலம், வேலூர் பூங்காக்களில் இலவச அனுமதி. அமைச்சர் ரஞ்சித்குமார் விளக்கம். சிஎம் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டம். 2 நாட்களுக்கு கட்டணமில்லா வன உயிரியல் பூங்கா அனுமதி. 70 லட்சம் ரூபாய் கட்டணத்தை தாவக ஏற்கும் என வனத்துறை அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பொதுவாக வார இறுதி நாட்களிலும் விசேஷ நாட்களிலும் குடும்பத்தோடு பூங்காக்கு செல்வது நம் வழக்கம். ஆனால் இந்த முறை அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள முக்கிய வன உயிரியல் பூங்காக்களில் 2 நாட்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எந்தெந்த பூங்காக்கள், என்ன சிறப்பு? தமிழக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அவர்கள் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி வரும் ஜூன் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா வன உயிரியல் பூங்கா, வேலூர் அமிர்தி வன உயிரியல் பூங்கா மற்றும் சேலம் குரும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா ஆகிய இடங்களில் பொதுமக்கள் எவ்வித நுழைவு கட்டணமும் இன்றி இலவசமாக சென்று பார்வையிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த 2 நாட்களும் கட்டணமில்லா நுழைவுச்சீட்டுடன் பூங்காவை சுற்றி பார்க்க அனுமதிக்கப்படுகிறார்கள். கோடை விடுமுறை முடிந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு குடும்பங்களுக்கு ஒரு சிறந்த வார இறுதி பரிசாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யார் ஏற்பாடு செய்வது? செலவு எவ்வளவு? இந்த அறிவிப்பில் மற்றொரு சுவாரஸ்யமான தகவலையும் அமைச்சர் ரஞ்சித்குமார் பகிர்ந்துள்ளார். வழக்கமாக பூங்காக்களுக்கு செல்லும் மக்கள் செலுத்தும் நுழைவு கட்டணத்தை இந்த 2 நாட்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தாவேக சார்பில் அமைச்சர் ரஞ்சித்குமார் மற்றும் அவரது குடும்ப அறக்கட்டளை ஏற்றுக்கொண்டு அதை நேரடியாக அரசுக்கு செலுத்தி விடுவார்கள். இந்த 2 நாட்களுக்கான நுழைவு கட்டண வருவாய் இழப்பு சுமார் 70 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தொகையை முழுமையாக தங்கள் தரப்பிலிருந்து அரசுக்கு வழங்குவதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகள். இலவச நுழைவு மட்டுமல்லாமல் முதல்வர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் சுமார் 52,000 மரக்கன்றுகளை நடுவதற்கான பிரமாண்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழலின் மீதான அக்கறையையும் மக்களின் மகிழ்ச்சியையும் இணைக்கும் வகையில் இந்த அறிவிப்பு அமைந்திருப்பது பல தரப்பிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. எனவே நண்பர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் அல்லது நண்பர்களுடன் வண்டலூர் பூங்கா அல்லது குறிப்பிடப்பட்ட மற்ற பூங்காக்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தால் ஜூன் 21 மற்றும் 22 ஆகிய நாட்களை தவறவிடாதீர்கள். இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியனோவா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். மற்றொரு முக்கிய செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மரியனோவா நியூஸ்.